ஹலோ மக்களே, நம்ம எல்லாரும் வாழ்நாள்ல ஒரு தடவையா ட்ரெயின்ல போயிருப்போம். அதே மாதிரி ட்ரெயினோட பெட்டியில ஒரு எக்ஸ் மார்க்கை நோட்டீஸ் பண்ணிருப்போம். அந்த எக்ஸ் மார்க் ஏன் ட்ரெயினோட ஒரு பெட்டியில மட்டும் இருக்கு, ஏன் மத்த பெட்டியில இல்ல, எதுக்கு எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்க, வேற எதையும் மார்க்கா போடல அப்படின்றது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது ட்ரெயினோட கடைசி பெட்டியில எல்லோ கலர் இல்லாட்டி ஒயிட் கலர்ல ஒரு எக்ஸ் மார்க், அதாவது ஒரு கிராஸ் மார்க் போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அதுதான் அந்த ட்ரெயினோட கடைசி பெட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அட ஆப்வியஸா கடைசியா வருதுப்பா, அப்ப அதுதானே கடைசி பெட்டியா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். ஆனா ஒரு ட்ரெயினுக்கு குறைஞ்சபட்சம் 18ல இருந்து அதிகபட்சம் 24 பெட்டி வரைக்கும் இருக்கும். நடுவுல ஏதாவது பெட்டி மிஸ் ஆச்சு அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால அந்த ட்ரெயினோட கடைசி பெட்டியில ஒரு எக்ஸ் மார்க் போட்டிருப்பாங்க. இது எதுக்காகனா ரயில்வே அத்தாரிட்டிஸ்க்கும் பாக்குற மத்தவங்களுக்கும் இதுதான் கடைசி பெட்டி அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க. அப்படி இந்த கடைசி பெட்டியில எக்ஸ் மார்க் இல்ல அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு ஏதோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கும், இல்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கான ஹெல்ப் பண்றதுக்காக. ஓகே, அதெல்லாம் சரி, இது ஏன் எக்ஸ் மார்க்கா இருக்கணும், ஏன் வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆக்சுவலா இது எக்ஸ் மார்க்கே கிடையாது. அதாவது இங்கிலீஷ் ஆல்பபெட்ல வர லெட்டர் எக்ஸ் கிடையாது. இது ஒரு கிராஸ் மார்க். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.